கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. வேதம்மா, நீங்க உண்மையா சொல்றீங்களா? நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா? ஆமாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா? பாருங்க, வசதி வாய்ப்பை பார்த்து நாங்க பொண்ணு எடுக்கலையே. எதையும் எதிர்பார்க்காம தானே நாங்க வந்து பொண்ணு எடுத்திருக்கோம். அதையே எதிர்பார்க்காத போது இந்த மாதிரி சின்ன சின்ன வசதிகளை நாங்க எதிர்பார்ப்போமா என்ன? அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்க வீடு சின்னதா இருக்கும் பெருசா இருக்கும், அது எங்களுக்கு தேவையில்லை. நாங்க சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாமே கரெக்டா கடைபிடிப்போம். உங்க முறை இதுதானே, கண்டிப்பா உங்க முறைப்படி எல்லாமே நடக்கும். இவ்வளோ நாள் எங்க முறைப்படி நீங்க எல்லாமே பண்ணீங்களா? அப்படி இருக்கும்போது உங்க முறைக்கு நாங்களும் வரணும்ல. இந்த சின்ன விஷயத்த நாங்க பண்ண மாட்டோமா? கண்டிப்பா குடும்பமா நாங்க மாறி வீட்டுக்கு வரோம். போதுங்களா? வேதம்மா, ரொம்ப நன்றி. நன்றி வேதம்மா. வேதம்மா, ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டோம். மறுவீடு இங்க இருக்க எங்க வீட்டுல தான்மா, கங்கா வீட்டுல கிடையாது. ஓ வாட், பரவாயில்ல. 2 பேரும் அக்கா தங்கச்சி தானே. உங்க வீடு வேற அவங்க வீடு வேறலாம் இல்லல்ல. நானும் உண்மையாலும் எப்படியும் அப்படிதானே. நீங்க 2 பேரும் அப்படிதானே அன்னைக்கு சம்மந்தி சொன்னாங்க. என்ன சம்மந்தி, நான் சொல்றது கரெக்டு தானே? வேதம்மா, நான் எந்த இடத்துலயும் எங்க அக்காவை விட்டு கொடுத்தது இல்லை. தப்பு இல்லை சம்மந்தி. நான் எப்படி என் உண்மையால எங்கேயுமே விட்டு கொடுக்கலையோ அந்த மாதிரி நீங்களும் உங்க அக்கா விட்டு கொடுக்காம இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஓகே. யார் வீடா இருந்தா என்ன, மாறி வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதானே. உங்க பொண்ணு தானே, கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரும். என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க, நாங்களாம் ரெடி ஆகிறோம். வேதா, உமையால் உனக்கு சந்தோஷம் தானே? எங்கேயுமே எப்பவுமே ஏன் உமையால் சந்தோஷமா இருக்கணும். இப்போ உமையாளுக்கு சந்தோஷம் தானே? ஏன் வேதவழி இப்படிதான் சொல்லுவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் எதுவுமே நான் பேசாம அமைதியா இருந்தேன். வேதா, ரொம்ப நன்றி வேதா. நன்றியா? வேணாம் உமையால், சம்மந்திங்க இருக்காங்களேன்னு பாக்குறேன். இல்லைன்னு வச்சுக்கேன், சின்ன வயசுல நம்ம அடிச்சு விளையாடுவோம், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி படிச்சு உருண்டு இருக்க வேணான்னு பாக்குறேன். சம்மந்தி முன்னாடி கொஞ்சம் அசிங்கமாயிடுமே பாக்குறேன். உமையாலக்கா, வேதம்மா சொல்றது சரிதான். என்ன நீங்க அவங்க கிட்டே போய் நன்றி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நியாயமா நன்றியை நாங்க தான் சொல்லணும். வேதம்மா, ரொம்ப நன்றிமா. அடுத்து நீங்களா? இந்த நன்றி அது இதெல்லாம் வேண்டாங்க. சரி, இன்னைக்கு விருந்து இருக்கலாம், விருந்து முடிச்சுட்டு கிளம்புங்க. மறுவீடு தானே, எல்லாமே பாத்துக்கலாம். இன்னைக்கு விருந்து இருக்கு, விருந்து முடிச்சுட்டு அப்புறமா கிளம்புங்க. இல்ல வேதம்மா, வீடெல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம். நீங்க வரணும்னா நாங்க போய் அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும்ல. வசதியா இல்லைனாலும் கொஞ்சம் சுத்தமாவது இருக்கணும்ல. அதுக்காக தான் நாங்க இப்ப போய் பண்ணாதான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். நீங்க சாயங்காலம் போல வீட்டுக்கு வந்துருங்க. நல்ல நேரமா பார்த்து பொண்ணு மாப்பிளையும் கூட்டிட்டு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வரணும். வேதம்மா, அப்புறம் உங்க அண்ணன் அவங்க குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா அவங்களும் உங்க கூட தானே இருக்காங்க. அவங்களையும் விட்டுட்டு வந்துடாதீங்க, அவங்க குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்துருங்க. இல்ல, கேட்கறது தப்பா எடுத்துக்காதீங்க. இது வசதியை வச்சு நான் கேட்கலாம், எல்லாரையும் அழைக்கிறீங்களே. வீடு ஓகேவா இருக்குமா? ஐயோ வேதம்மா, அதெல்லாம் எங்க வீடு பெரிய வீடு தாம்மா. ஆனா என்ன, அந்த காலத்து வீடு, அதனால பாக்குறோம். நீங்க நினைக்கிற மாதிரி எங்க வீட்டுல ஏசி அது இதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க எல்லாரும் வந்து தங்குற அளவுக்கு எங்க வீட்டுல ரூம் எல்லாம் நிறைய இருக்குமா. வீடெல்லாம் நல்லா பெருசுதான், கொஞ்சம் பழைய காலத்து வீடு, அவ்வளவுதானே தவிர மற்றபடி நீங்க எல்லாரும் வந்து தங்குற அளவுக்கு வீடு வசதியாதமா இருக்கும். ஏசி அதெல்லாம் எங்களுக்கு தேவைன்னா எல்லாரும் வந்து தங்குறதுக்கு இடம் இருக்கா, அது போதும். தங்க இடம் இருந்ததுன்னா நாங்க எல்லாரும் குடும்பமா வரோம். போதுங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேதாமா, நீங்க வரேன்னு சொல்லுவீங்கன்னு நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது எல்லாரும் குடும்பமா வரேன்னு சொன்னீங்க பாருங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி, நீங்க எல்லாம் வந்துருங்க. சாயங்காலம் நல்ல நேரமா பார்த்து பொண்ணு மாப்பிளைய அழைச்சிட்டு வந்துருங்க. நாங்க வீடு போய் சுத்தம் பண்ணி வைக்கிறோம். என்ன கௌரி, என் வேதா என்ன நினைச்சேன்? என் வேதா எனக்காக மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துக்காக அவ எது வேணாலும் செய்வான். இதை செய்ய மாட்டாளா? நீங்க போங்க, நாங்க கண்டிப்பா குடும்பமா வருவோம். சரியா? அது போதும் சம்மந்தி, இப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, வந்துருங்க, நாங்க கிளம்புறோம். சரி கௌரி, பார்த்து கிளம்பு. இரு, நான் டிரைவரை கூப்பிடுறேன், கூட்டிட்டு போய் விட சொல்றேன். என்ன உண்மையாலக்கா, இந்த 4 பேர் தள்ளி இருக்க வீட்டுக்கு டிரைவர் ஆமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நாங்க அப்படியே நடந்தே போயிடுவோம். அது சரி, இந்த வேதா வீட்டு சம்பந்தி நடந்து போறதாம். இங்க பாருங்க, அதெல்லாம் வேணாம், வெயிட் பண்ணுங்க, டிரைவர் வருவாரு, வந்துட்டு கிளம்புங்க. சரிங்க வேதாமா. எங்க இந்த அபி என்ன பண்றா? நேரம் ஆகுதுல, அவளை வர சொல்லு. அப்பவே சொல்லிட்டு தாங்க வந்தேன். இந்த அபி குட்டி என்ன பண்றான்னு தெரியலையே. உன் பேச்செல்லாம் அவ கேட்க மாட்டா, நான் அது கத்துக்கிறதுனால கேட்பாளே. அபி, ஏ அபி, சீக்கிரம் மாடி, நேரம் ஆகுது. என்ன கௌரி, அபி குட்டியும் கூட்டிட்டு போறியா? ஆமாக்கா, அவளும் வரணும்ல, அங்க நிறைய வேலைகள் இருக்கக்கா, கூட மாட வேலை செய்யணும்ல, அவளை கூட்டிட்டு போனாதான் வேலை ஆகும். ஆனா கௌரி, நீ ரொம்ப மோசம் தெரியுமா? அந்த குழந்தை என்ன பாடுபடுத்துற, வேலை வேலைன்னு சொல்லி ரொம்பதான் அவளை ரொம்ப வேலை வாங்கிட்டு இருக்க. அதுவும் இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து அவளை நீ ரொம்ப வேலை வாங்கிட்டு இருக்கா. ஏற்கனவே உங்க செல்லம் தான் அதிகமா இருக்கு, இப்ப இதை வேற சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். அவ என்ன விரோதியவே பார்க்க ஆரம்பிச்சிருவா. இருங்கக்கா, இருக்கட்டும், நான் அவளை கூட்டிட்டு போறேன். என்ன கௌரி, நான் வேணா வேற யாராவது 2 பேர் அனுப்பி விடட்டுமா வீடெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு? அபி குட்டி இங்க விட்டுட்டு போ. ஐயோ இல்லக்கா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நாங்களே போய் பாத்துக்கிறோம்க்கா. அபி வரட்டும், நீங்க எல்லாம் சாயங்காலம் வந்துட போறீங்கல்ல, அதுக்கு எதுக்கு அவ இங்க இருக்கணும், அவளும் எங்க கூடவே வரட்டும். அப்படி இல்ல,
இங்க விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்ல, அவளை கூட்டிட்டு போயிட்டா எப்படி? அவ அவங்க அக்கா கூட இருக்கட்டும், நீங்க மட்டும் கிளம்புங்க. இல்ல வேதாமா, அவ வந்ததான் எல்லா வேலையும் சுறுசுறுப்பா செய்வான். அவனா நாங்க சொல்றதுக்குள்ளார எல்லா வேலையும் முடிச்சிருவான். அதுக்குதான் உண்மையால் சொன்ன மாதிரி வேலைக்கு வேணா நாங்க 2 பேரும் அனுப்பி விடுறோம். அபி இருக்கட்டும், நீங்க மட்டும் கிளம்புங்க. பாத்தியா, வேதாவே சொல்லிட்டான் அபி இருக்கட்டும். இன்னும் எதுக்கு தயக்கம்? அபி குட்டி இருக்கட்டுமே. இல்லக்கா, அபி வரட்டுமே. ஏன்னா அங்க நிறைய வேலைகள் இருக்கு. அவ வந்தாதான் கொஞ்சம் எல்லாமே செய்ய முடியும். அதனாலதான்க்கா, தப்பா எடுத்துக்காதீங்க. வேதாமா, தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அம்மா, நான் வந்துட்டேன். கிளம்பலாமா? நாங்க கிளம்பி வந்து எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்கோம், நீ இவ்வளவு நேரம் படுத்துட்டு இருக்க? மாமா கத்தாதம்மா, இவங்கெல்லாம் இருக்காங்களா? ஏமா இப்படி கத்துற? அத வந்துட்டேல. அபிக்குட்டி, நீ இங்க இருன்னு சொல்ற, கௌரி கேட்கவே மாட்டேங்கிறா. உன்னை கூட்டிட்டு போகணும்னு அடம் பிடிக்கிறான். நீ இங்கே இருமா, நம்ம ஈவினிங் போறோம்ல, அப்ப எல்லாரும் ஒண்ணா போயிடுவோம். இல்லத்த, அம்மாவும் சித்தியாலும் தனியால வேலை செஞ்சுக்க முடியாது. அம்மாக்கு ஏற்கனவே மூட்டு வலி இருக்கு. சித்தி பாவம், அவங்க ஒத்தனை எப்படி செஞ்சுப்பாங்க? அதனால நான் போனதான் கரெக்டா இருக்கும். நான் போறேன், நான் போயிட்டு எல்லாமே செஞ்சிடறேன். நீங்க ஈவினிங் வந்துருவீங்களா? அம்மா சொன்னாங்க நீங்க, அக்கா, இனியன் மாமா, அப்புறம் எல்லாரும் வருவீங்களான்னு தெரியல. ஆனா அக்காவும் இனியன் மாமாவும் வருவாங்கன்னு சொன்னாங்களே, அது ஈவினிங் வந்துருவாங்கல்ல. அது போதும் அத்தை, நான் இப்ப கிளம்புறேன். அம்மா கூடவே கிளம்புறேன். பிக்குட்டி, என்ன மென்னு கூட்டி முழுங்கி பேசிட்டு இருக்கேன்? இங்க பாரு, உங்க அக்கா மாமா மட்டும் இல்ல, நாங்களும் வரோம். புரியலையா? நானு, வேதா, வெற்றி, வெற்றி அவங்க அப்பா, இனியன் அப்பான்னு எல்லாரும் வரும். கண்டிப்பா வந்துருவோம். நிஜமா சொல்றீங்க? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். வேதாவும் வரா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் வேதா ஆண்டி. பரவாயில்ல. இப்ப சீக்கிரம் வந்துருங்க, ரொம்ப நேரம் டைம் எடுத்து வராதீங்க. சீக்கிரமா வந்துருங்க. அத்தை, நீங்க கண்டிப்பா சீக்கிரம் வந்துடணும். எல்லாரும் கூட்டிட்டு சீக்கிரம் வந்துருங்க. அதுக்கு என்னம்மா, சீக்கிரமே வந்துடும். சரியா? சரிங்கக்கா, நாங்க கிளம்புறோம். சரி கௌரி, பார்த்து பத்திரமா கிளம்பு. நாங்க ஈவினிங் போல வரோம். சரிங்கக்கா. Hi, Veda darling. Morning. Happy darling. Morning. அண்ணா, வெற்றி, உங்க மம்மி பக்கத்துல இருக்காங்க, ஞாபகத்தை வச்சுட்டு பண்ணுங்க. இருக்கட்டும். Love you, darling. அட போவி, அம்மா லவ் யூ. இவன் ரொம்ப ஓவரா போறானே. ஒண்ணு வெற்றி, வெற்றி டார்லிங், இனி எழுந்துட்டாங்க. Sorry, mummy. நான் பார்க்கலையே. அண்ணா எழுந்துட்டாங்களா இல்லையான்னு நான் வேணா போய் பார்க்கவா? நோ நோ நோ, நீ அந்த பக்கம் போக வேணாம், நாங்களே இப்ப பாத்துக்கிறோம். இல்ல மம்மி, நான் வேணா போய் இனி என்ன கூப்பிடலாம்? வெற்றி டார்லிங், நோ, நீ எல்லாம் போய் கூப்பிட வேணாம், நாங்களே பாத்துக்கிறோம். ஓகே டார்லிங். என் டார்லிங் சொன்னா மறு பேச்சே கிடையாது. நான் அந்த பக்கமே போகல. ஓகே, வெரி குட் டார்லிங், இப்படியே இரு. சரிங்கக்கா, அப்ப நாங்க கிளம்புறோம். ஈவினிங் எல்லாரும் வந்துருங்கக்கா. ஆண்டி என்னால கிளம்புறீங்க? டார்லிங், இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ். அவங்க எல்லாரும் கிளம்பணும், கிளம்பட்டும். நீயும் ஈவினிங் எல்லாம் ரெடியா இரு. ஒரு 3 டேஸ்க்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணிக்கோ. மம்மி, என்ன நம்ம வீட்டுக்கு கிளம்புறோமா என்ன? நோ நோ வெற்றி, நம்மளும் இனியும் சஹானா கூட மாறி வீட்டுக்கு, இவங்க வீட்டுக்கு போறோம். வீதா டார்லிங், உண்மையாவா? உண்மையா நம்ம எல்லாருமா போறோம்? ஆமாடா வெற்றிக்கணும், நம்ம எல்லாரும் தான் போறோம். ரைட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடியே மறு வீடு வர போறோம் போல இருக்கு. மறு வீட்டுக்கு வரேன். மறு வீட்டுக்கு வரட்டா? எல்லாமே இவனுக்கு சாதகமாவே இருக்கு. வெக்கம் வெக்கப்படுது டார்லிங். அதான் 3 நாள் உன் கூடவே இருக்க போறேன்னா இப்படி வெக்கப்பட்டா எப்படி? மாமியார் வீட்டுக்கு வந்து உன்னை பாத்துக்கிறேன். ஐயோ மொபனே ஒண்ணு. அம்மா, நம்ம கிளம்பலாமா? டைம் ஆகுது, அங்க நிறைய வேலை இருக்கலாமா? ஆமா உண்மை எனக்கா, நாங்க கிளம்புறோம். சரிங்கக்கா, நாங்க கிளம்புறோம். சரி கௌரி, பாத்து கிளம்பு. அபிக்குட்டி, நீ இருனா இருக்க மாட்டேங்கிற, நீ ஓடுறல. சரி, நாங்க ஈவினிங் வந்துடும், நீங்க கிளம்புங்க. இல்லத்தா, அதான் ஈவினிங் நீங்க வரீங்களா, அப்ப பாத்துக்கலாம் அத்தா. அம்மா கிளம்பலாமா? லவ் யூ பேபி. ஒண்ணு டி. அம்மா நீ பேசிட்டு வாமா, நான் வெளியில போய் வெயிட் பண்றேன். அபி டார்லிங், போடா. நல்லா தூங்குறாரு போல இருக்கு. இவரை எப்படி எழுப்புறது? ஏங்க 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 அது சாய் சஹனா, நீ கூப்பிடுற குரலுக்கு அவர் அப்படியே எழுந்து உட்காந்துருவார் பாரு. உனக்குள்ளேயே கூப்பிட்டுக்கிட்டு இப்ப என்ன பண்றது? பேசாம தட்டி எழுப்பிடுவோமா? வேண்டாம், கோவப்பட்டுட்டாருன்னா. ஐயோ நான் இல்ல, எழுந்திருக்கலையோ? நல்ல வேலை. அம்மா, ஒரு நிமிஷம் எதையுமே நின்றுடுச்சு. இப்ப இவர் எப்படி எழுப்புறது? ஐயோ, இவர் எழுப்பாம வெளியில போனா அத்தை இவர் எழுப்புன்னு சொன்னாங்கன்னா இவர் எழுப்புன கோவப்படுவாரான்னு தெரியலையே. சகனா, எழுப்பி பார்க்கலாமா? நான்
நைட்டு நம்ம கிட்ட நல்ல விதமா தானே பேசுனாங்க. இப்ப கோவலாம் பட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எழுப்புவோமா? ஏங்க ஏங்க இங்க எழுந்துறீங்க, டைம் ஆயிடுச்சு. என்ன கொஞ்சம் கூட செய்ய மாட்டேங்கிறாரு. நம்ம இப்ப எப்படி எழுப்புறது? எனக்கு பயமா இருக்கே. நல்லாதான் பேசுறாங்க, ஆனா பயமா இருக்கே. சகனம் இப்படி திருத்தி முடிச்சிட்டோம்னா இன்னைக்கு முழுக்க ரூமுக்குள்ளேயே தான் இருக்கணும். அப்புறம் வெளியில இருக்கவங்களா வேற மாதிரி தப்பா நினைப்பாங்க. இப்படி இருக்கிறத விட நீ அவரை எப்படியாவது எழுப்பு. திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, அவரை சீண்டி விடு. அப்புறம் எழுந்திருப்பாங்க. எங்க கடவுளே, இவர் இப்ப நான் எழுப்ப போறேன். இவர் எழுந்து கோவப்பட்ட கூடாது என் மேல. நீங்க தான் பாத்துக்கணும், தெரியும்? என்னங்க? ஐயோ, வாயிலிருந்து வார்த்தையே வர மாட்டேங்குது. என்னங்க 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 எழுந்துறீங்க, டைம் ஆயிடுச்சு. ஏங்க நான் இல்ல உங்களை எழுப்பலாம் வந்து திட்டிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னடி என்ன எதுக்குடி இன்னும் பயம்? ஏய் இப்பதாண்டி உங்ககிட்ட இந்த பயம் போகும். நான் திட்டவும் இல்லை எதுவும் இல்லை. என் பொண்டாட்டி நான் ஆசையும் எழுப்பியிருக்கோம், அவ்வளோ போய் நான் திட்டவும். என் பொண்டாட்டியா எனக்கு பயமா இருந்துச்சு. நீ கையை பிடிச்சி இழுத்ததும் என்ன திட்ட போறீங்களோன்னு எனக்கு பயம் வந்துச்சு. இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு தெரியலையே உனக்கு இந்த பயம்லாம் போகிறதுக்கு. ஏய் நைட்டு இப்படி போய் இருந்துட்டோம், இன்னும் மாதிரி உனக்கு எவ்வளோ பயம்? தெரியலங்க, என்னமோ பயமாவே இருக்கு. சரி இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இதெல்லாம் போயிடும். சரி என்ன எவ்வளோ சீக்கிரம் குளிச்சிட்டேன்? ஆமா, குளிக்கணும்ல. குளிச்சாதானே வெளியில போக முடியும். அதான் நான் குளிச்சிட்டேன். உங்களுக்கு கூட ஹீட்டர் ஆன் பண்ணியிருக்கேன். நீங்க போய் குளிங்க. நீங்க குளிச்சிட்டு வாங்க, நம்ம வெளியில போலாம். வெளியில போகணுமா? ஏய் நம்ம ரூமை விட்டு வெளியில போயே ஆகணுமா என்ன? நம்ம வெளியில போகணும்ல, ரூமுக்குள்ளே இருக்க முடியாதுல்ல. ரூமுக்குள்ள இருக்க முடியாதா? ஏய் என்னை விட்டா இன்னும் 10 நாளைக்கு ரூமுக்குள்ளே இருப்பேன். நம்ம ரூமுக்குள்ளே இருக்கலாமா? என்னது 10 நாளைக்கா? அத்தனை நாள் ரூமுக்குள்ள இருந்து என்ன பண்ணுவீங்க? நல்ல கேள்விடி. ஏண்டி பண்றதுக்கு அடி எதுவும் இல்லை, இப்ப பண்ணட்டும் பாக்குறியா? ஐயே, நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க. என்ன சொன்ன? தப்பு தப்பா பேசுறேனா? ஏய் நைட் எல்லாமே தப்பு தப்பா தானே நடந்தது, இப்ப பேசுறதுக்கு வைக்கப்படுறேன். அது நீங்க வீடுங்க, நான் போறேன். என்னது போறியா? இப்ப எனக்கு பதில் சொல்லிட்டு போ. இப்ப தப்பு தப்பா பேசுறதுக்கே வைக்கப்படுறியா? நைட்டு ஃபுல்லாவே தப்பு தப்பா தானே நடந்தது. அப்போ மேடம் எதுவுமே சொல்லலைங்க. இல்ல, நான் சொன்னேன். என்ன சொன்னீங்க? வேணான்னு சொன்னேன். சரி வேணான்னு எப்படி சொன்ன? எப்படின்னா? நைட்டு ஒரு டோன்ல சொன்னா அந்த டோன்ல சொல்லு. அதுவா? வேணாம் விடுங்கன்னு சொன்னேன். நீ இப்படி சொன்னா நான் விட்டு வேணாம். நீ சொன்ன டோனு வேணான்ற மாதிரி இல்லடி, இந்த பக்கத்துல நெருங்கி வாடான்னு சொன்ன மாதிரி இருந்தது. போங்க, நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லல. நீ அப்படிலாம் சொல்லலாம், ஆனா எனக்கு அப்படிதான் பட்டது. சரி இப்போ ஒரு ரவுண்டு. ஐயோ இல்ல இல்ல, அத்தை அம்மா பெரியம்மா அப்படின்னு எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணுவாங்க. நான் வெளியில போகணும். நம்ம எவ்வளவு நேரம் இங்க இருந்ததே எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. ஏய் இனிமே நம்ம தப்பா நினைக்க என்னடி இருக்கு? நம்ம கிட்ட புருஷன் பொண்டாட்டி, அதெல்லாம் யாரும் எந்த தப்பும் நினைக்க மாட்டாங்க. ஆமால, ஆனா வேணாம், எனக்கு வெக்கமா இருக்கு. நான் வெளியில போறேன். சரி நைட்டு நடந்ததெல்லாம் மறந்துடலாம். போங்க. வெக்கப்படும் போது கூட ரொம்ப அழகா இருக்கடி. இப்ப வெளியில போயே ஆகணுமா? வெளியில போயே ஆகணுமா? அது வந்து வெளியில போகணுமா? அது வந்து அப்போ வெளியில போக வேணாம், நம்ம இங்கேயே இருக்கலாமா? அது விடு. அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகி, பெண் எல்லாம் பெண் போல இருக்க, நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க, பூமிக்கு வந்தாய தேவதை போலவே. அடடா பிரம்மன் புத்திசாலி, அவனை விட நான் அதிர்ஷ்டசாலியோ. படைத்தான் இறைவன் உனையே, மலைத்தான் உடனே அவனே, அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது. ஏய் அதான் வெளியில போக வேணாம்னு முடிவு பண்ணிட்டோமே, அப்புறம் என்னடி பொண்டாட்டி?
தந்தேன் உனக்காக ஜன்மமே கொண்டேன் அதற்காக சகனா இனியா சகனா ஐயோ அத்தை விடுங்க. ஏய் இருடி அம்மா தானே அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க வேண்டாம் இப்ப இது வேண்டாம் நீங்க விடுங்க அத்தை வந்துட்டாங்க பாருங்க அவங்களே ரூம் தேடி வந்துட்டாங்க இல்லைங்க நான் போறேன் அம்மா கொஞ்ச நேரம் கூப்பிட்டுட்டு அப்புறம் போயிடுவாங்கடி அவங்களே புரிஞ்சுப்பாங்க சொன்ன கேளும் சகனா சகனா இல்ல இல்ல அத்தை உயிர் கூட்டிட்டே இருக்காங்க நீங்க விடுங்க நான் போறேன் அத்தை தப்பா நினைப்பாங்க விடுங்க அது சாரி நீ மனசு இறங்குறதே பெரிய விஷயம் இது அம்மா நீ இங்க பாரு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ரூமுக்கு வரணும் வருவியா நான் மாட்டேன் எல்லாரும் தப்பா நினைப்பாங்க நான் இதோட ரூமுக்கு வர மாட்டேன் நைட்டு மட்டும் தான் வருவேன் அடியே ஏன்டி இப்படி இருக்கும் இங்க பாரு என்ன இப்படியெல்லாம் பாவடைப்படுத்தக்கூடாது சொல்லிட்டேன் ப்ளீஸ் ஒரு முத்தத்துக்காகவாது ரூமுக்கு வந்து போடி மாட்டேன் மாட்டேன்னா ஆமா மாட்டேன் நீ வர வேண்டாண்டி நானே தூக்கிட்டு வந்துக்கிறேன் ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க நீ வரலன்னா நான் அப்படிதான் பண்ணுவேன் நீ ஏன் வந்துட்டா யாரும் உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்க நீ வரலன்னு வச்சுக்கோ நீ எங்க இருந்தாலும் உன் நாளைக்கு தூக்கிட்டு ரூமுக்கு வந்துடுவேன் அப்புறம் யார் என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை எப்படி அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரூமுக்கு வரேன் இப்ப எழுந்துறீங்க அத்தை கதவை தட்டிட்டே இருக்காங்களா எழுந்துறீங்க ஏன் பொண்டாட்டி லவ் யூடி நீ பயப்படுறது கூட ரொம்ப அழகா இருக்கு லவ் யூ சோ மச் பொண்டாட்டி போங்க நான் போறேன் சகனா சகனா மருமகளே ஏய் என்னடி பார்த்துட்டு இருக்கான் எழுந்துறீங்கன்னு அதான் எழுந்துட்டானா போய் டோர் ஓப்பன் பண்ணு சரிங்க ஏன் பயந்துட்டே இருக்கான் ஏய் கேஷுவலா இருடி பயப்படாதடி இல்ல அது எல்லாமே புதுசா இருக்கா அதான் சரி ரிலாக்ஸா இரு சரியா நான் கூடவே இருக்கேன்ல சரி போய் டோர் ஓப்பன் பண்ணு சரிங்க அத்தை சாரிம்மா நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இனியா சாரிடா டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ஆனா என்ன வேற வழி இல்லை உங்களை நான் எழுப்பி தானே ஆகணும் ஐயோம்மா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா அவ ஆல்ரெடி முடிச்சிட்டான் நான் தான் இப்போ எழுந்துச்சேன் சரி நீ இருந்தாலும் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா வேற வழி இல்லை நான் எழுப்பி தான் ஆகணும் சரி அங்க விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு நீங்க ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வாங்க அத்தை நான் குளிச்சுட்டேன் தெரியுதுமா நீ குளிச்சுட்டேன்னு அவனும் குளிக்கணும்ல அவனும் குளிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒண்ணா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில வாங்க இல்ல அத்தை ஏதாச்சும் வெளியில வேலை இருக்கும்ல நான் வேற அவருக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் அவர் குளிச்சுட்டு வருவாரு அப்படி இல்லடாமா அவனுக்கு என்ன வேணும்னு பக்கத்துல இருந்து பார்த்து எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒண்ணா வெளியில வாங்க அப்படி வந்தாதான் நல்லா இருக்கும் சரியா அம்மா இதுல என்னமா இருக்கு அதான் அவ வெளியில வரேன்றானா நீங்க கூட்டிட்டு போங்க நான் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வரமா அப்படி இல்லடா இனியா சொந்தக்காரங்களும் வெளியில இருக்காங்களா நீங்க ரெண்டு பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க ரெண்டு பேரும் ஜோடியா தான் வரணும் அவ வந்துட்டு நீ பின்னாடி வரது நீ வந்துட்டு அவ பின்னாடி வரது அப்படிலாம் இருக்கக்கூடாது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே வாங்க சீக்கிரம் வாங்க விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு அப்புறம் இனியா உன் மாமியாரும் உன் பெரிய மாமியாரும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அபிக்குட்டியும் வீட்டுக்கு கிளம்பிட்டான் ஏமா எதுக்கு அதுக்குள்ள கிளம்பிட்டாங்க நீங்க சொல்ல வேண்டியதானே இன்னும் 2-3 நாள் இங்க இருக்க சொல்ல வேண்டியதானமா இனியா நான் சொல்லாம இருப்பேனா அதெல்லாம் அம்மா சொல்லிட்டேன் ஆனா அவங்க வேற விஷயமா போயிருக்காங்க புரியலையா நீங்க ரெண்டு பேரும் மறு வீட்டுக்கு போகணும்ல அம்மா இது என்னம்மா ஆமாமா இன்னும் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடியல இன்னும் நிறைய இருக்கு இப்போ நீங்க ரெண்டு பேரும் மறு வீட்டுக்கு கிளம்பணும் நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லடகனா நம்ம எல்லாருமே குடும்பமா தான் உன் மாமியார் வீட்டுக்கு மறு வீட்டுக்கு போறோம் 3 நாளும் உன் மாமியார் வீட்டில் தான் இருக்கணும் மாதிரி சகனா 3 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இனி எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸும் எடுத்து வச்சுக்கோங்க உங்க பெரியம்மா வீட்டில் தான் இருக்க போறோம் 3 நாளும் உனக்கு சந்தோஷம் தானே சரிங்க அத்தை அபியும் போயிட்டாளா ஆமாம்மா அபி குட்டி இருக்க சொன்னேன் ஆனா இது நிறைய வேலைகள் இருக்காமே நம்மளாம் அங்கே போகிறதுக்குள்ளார வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணுமா அதனால அவ்வளோ போகிறேன் நட பிடிச்சி போயிட்டா சரி நம்ம சாயங்காலம் கிளம்பணும் நீங்கள் அதுக்குள்ள துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணுவீங்க ஓகேவா இனியா உனக்கு என்ன சொல்கிறேன் உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் சகனா கிட்ட சொல்லு அவள் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிடுவோம் சரியா சரிங்கம்மா சரி ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டேன் அம்மாடி நல்ல ஒரு பட்டு புடவையும் கட்டிக்கிட்டு வெளியில வாமா சரிங்க அத்தை டேய் அவள் ஏற்கனவே பயந்து போயிருக்கா கொஞ்சம் கூடவே இருந்து அவளை கூட்டிட்டு வா சரியா வேற வழிமா உங்க மருமக கூடவே இருந்துதானே ஆகணும் எப்போ இந்த பயம் போகும்னு தெரியல டேய் சும்மா என் மருமகளை குறை சொல்லாத அப்புறம் புது இடம்ல அவளுக்கு இங்கே யார் என்ன தெரியும் நீ இப்போதான் நம்ம கிட்ட பேசி பழகுறான் அவளுக்கு பயம் இருக்கதானடா செய்யும் நீ தான் கொஞ்சம் பக்கத்துல இருந்து அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தைரியம் சொல்லி கொடுக்கணும் புரியுதா சரிங்கம்மா சரி நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி ரெடி ஆயிட்டு வெளியில வாங்க எனக்கு வெளியில நிறைய வேலைங்க இருக்கு நீங்க வாங்க அம்மாடி சகனா உங்களுக்கு காஃபி போட்டு வச்சிருக்கேன் நீங்க வெளியில வாங்க வந்ததுக்கு அப்புறம் குடிங்க சரிங்க அத்தை தேடா இனியா பார்த்து அவளை பத்திரமா கூட்டிட்டு வா என்ன சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத அவளை சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காத அவளுக்கு நீ தான் தைரியம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டை அவளுக்கு பழக்கி கொடுக்கணும் சகனா இனிமே இது உன் வீடு சும்மா நீ பயந்துட்டுலாம் இருக்கக்கூடாது புரியுதா சரிங்க அத்தை எல்லாத்துக்கும் சரிங்க அத்தை தலையாட்டிக்க ஏமா நீ ஏன் எதுவும் பேச மாட்டியா அம்மா இப்போ அவளை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா ரிலேஷன்ஸ்லாம் கிளம்பட்டும் அதுக்கப்புறம் மேடம் நார்மல் ஆயிடுவாங்க நீங்க கவலைப்படாதீங்க அதுக்கப்புறம் உங்க கூடவே
நீங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த நாள் தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா நீங்க வாங்க, நான் போறேன். சரிங்கம்மா, ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடும். என்னங்க எதுக்கு அப்படி பாக்குறீங்க? இல்ல, அதான் அம்மா வந்துட்டு போயிட்டாங்களே. என்ன ஒன்ஸ் மோர் போலாமா? ஐயோ அத்தை உடனே வர சொன்னாங்களே. நான் போயிட்டு போடுவ மாத்திட்டு போறேன், நீங்க பின்னாடி வாங்க. டேய் இருடி, சும்மா தான் கேட்டேன். அம்மா போட நான் கட்டி விடவா? எனக்கே போடவ கட்ட தெரியும். ஓ அப்படியா? எனக்கு போடவே கரெக்டாக தான் தெரியும். குளிச்சிட்டு வாங்க. அத்தை இப்பதான் சொல்லிட்டு போனாங்க சீக்கிரம் வெளியில வரணும்னு. சரிம்மா, ஒரு 10 மினிட்ஸ்ல குளிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? சரிங்க. ஈவினிங் பெரியம்மா வீட்டுக்கு போறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஓகேவா? நீங்க அங்க இருந்துப்பீங்களா? ஏய் எனக்கு என்னடி, என் பொண்டாட்டி நீ அங்க இருக்கும்போது நான் அங்க தானே இருக்கணும். இல்ல, எங்க பெரியம்மா வீடு கொஞ்சம் கொசு கடிக்கும். அப்புறம் உங்க வீடு மாதிரி இப்படிலாம் வசதியா இருக்காது, கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். அதான் கேட்கறேன். ஏய் என் பொண்டாட்டி எங்க இருக்காலும் அங்க தான் நான் இருப்பேன். எனக்கு இந்த கொசுக்கடி சின்னதா இருக்கு பெருசா இருக்கு அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். என் பொண்டாட்டி கூட நான் இருக்கணும், அவ்வளவுதான். அது எங்க இருந்தாலும் சரி. உனக்கு பிடிச்சிருக்கலாம், அப்ப எனக்கும் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். தேங்க்ஸ். புருஷனுக்கே தேங்க்ஸ் தான். தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுடி, லவ் யூங்கன்னு சொல்லணும். எங்க சொல்லு பார்க்கலாம். அது அப்புறமா சொல்றேன், இப்ப வேணாம். நீ சொல்லலாம், என்ன நான் சொல்றேன். லவ் யூடி பொண்டாட்டி. சரி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் இது போல அதும் இந்த மண்ணிலே வேறு ஒன்றும் தேவையில்லை, யாவும் உந்தன் அன்பிலே என்னை ஆளவே வந்த மகராசனே, நான் உனக்காகவே பல பிறவிகள் துணை வருந்தேனே. இல்ல, நான் இப்ப என்ன போட்டு பழக்கம் இல்லையா, அதான் கேட்டேன். இனிமே என் பொண்டாட்டி எல்லாத்துக்கும் பழகிக்கணும். சரி இருப்பேன். ஆமாடா மச்சான், அதையும் கேட்கறேன். ரூம் விட்டு வெளியில வர மனசே இல்லைன்னா பாத்துக்கே. ஓ நம்மளதான் வச்சு செய்யறானுங்களும். இவனுங்களை எதுவும் பண்ண பயந்தாங்கொழி நல்லாவே கண்டுபிடிக்கிறேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தைரியம் வந்துட்டு இருக்க போல இருக்கேன். என்னங்க சாரி பொண்டாட்டி, இது நீயாச்சு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களாச்சு. தேவதி தேசக்தி ஏய் என்ன சொன்ன பேசுறது பத்தியா? இது இப்போய் விடக்கூடாது மச்சி, ஏதாவது பண்ணணும் பாத்துக்கோ. இப்பவே பண்றேன். வலி தீரும் காதலினாலே. இன்னும் கொஞ்சம் நல்லா உனக்கும் கூடிய சீக்கிரம் இப்படி ஒண்ணு நடக்கும் பாத்துக்கோ. அது நடக்கும் போது பாத்துக்கலாம்ண்ணா மச்சி. கண்ணர், அது கூட எனக்கு உரிமை இல்லையா? சரி நீ அழாத, என்னால பார்க்க முடியல. ப்ளீஸ் நீங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நீ அழக்கூடாதுன்னு சொல்றதுக்காக கூப்பிட்டேன். ப்ளீஸ் அழாத, எனக்கு கஷ்டமா இருக்கு.